வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உடைச்ச சம்பா கோதுமையில் பொங்கல் பண்ணலாம். ரவைனா இன்னும் ஃபைனாக இருக்கும், இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுலேயும் பொங்கல் பண்ணால் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 1/2 கப்பு உடைச்ச சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கோதுமைக்கு இந்த அளவு பயத்தம்பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை நம்ம இப்போ குக்கரில் பண்ணுறது தான் நல்லது. அந்த பொங்கலை அதுக்கு நான் குக்கர்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இதை போட்டு வறுத்துட்டு பண்ணச்சே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கோதுமையும் பருப்பையும் ஒரு 2-3 தடவை களைஞ்சி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு வறுக்கணும். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இந்த கோதுமையும் பருப்பையும் வறுக்கணும். ஏன்னா அது ஒரு 5 நிமிஷமாவது வறுக்கணும். வறுக்கச்சே மீடியமில் வச்சோம்னா நல்லா ஈவனாக வறுபடும். ரெண்டுமே பயத்தம்பருப்பு வறுபடுற வாசனையும் நல்லா வரும், இதேமாரி இந்த கோதுமை வறுபடுற வாசனையும் வரும். நம்ம களைஞ்சிட்டு போட்டிருக்கிறதுனால சில சமயம் சில இடத்துல கோதுமை கூட கொஞ்சம் புரிஞ்சா மாதிரி வரும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொங்கல். இப்போ இந்த கோதுமையும் பருப்பும் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அதுக்கு 3 பங்கு தண்ணி விடணும். இப்போ நான் 1/2 கப்பு கோதுமையும் 1/4 கப்பு பயத்தம்பருப்பும் எடுத்துருக்கிறது. அது 3/4 கப்பு. அதுக்கு 2.25 கப்புக்கு தண்ணிக்கு நான் 2.5 கப்பாக தண்ணி விட்டுருக்கேன். வேணும்னா அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். பச்சையாகவே பெருங்காயம் போட்டால் தான் எப்போதுமே பொங்கலுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். வறுக்க வேண்டாம் பெருங்காயத்தை. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நான் ஒரு 30 கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறோம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் போட்டால் டெக்ஸ்சரும் அந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெண்ணெய் அதோடு சேர்ந்து குக் ஆகச்சே ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால் வெண்ணெய் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 3 விசில் இல்லை 3 விசில் இல்லை 4 விசில் கூட வைக்கலாம். ஏன்னா சாதம் வேகிற மாதிரி தான் இதுவும் வேகணும். இப்போ நான் இந்த குக்கர் மேலே ஒரு கிச்சன் டிஷ்யூ எடுத்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா மடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அதில் விட்டு அந்த ஓரத்தில் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த ஃப்ளேம் அதில் படாமல் இருக்கும், பட்டு அது எரியாமல் இருக்கும். அதுக்காக மாதிரி வைக்கிறதுனால இந்த பொங்கி வர இந்த தண்ணியெலாம் வழிஞ்சு அடுப்பு மேலே வழியாமல் இதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். டிஷ்யூ இல்லைன்னா துணியும் போடலாம். துணியாக நல்லா, ஆனால் துணியாக நல்லா ஈரப்படுத்திட்டு நல்லா அதை சுற்றி வச்சிடலாம். அந்த விசிலை சுற்றி இந்த வெண்டை சுற்றி அப்படி வச்சுட்டோம்னாக்க அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ நான் கொஞ்சம் பெரிய துண்டாக இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம அரிசி பொங்கலுக்கு போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இஞ்சி. இதுக்கு இன்னும் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சியெல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும், கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ரெகுலர் பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி தான் இதுக்கும் தாளிக்க போகிறோம். இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் இது நல்லா வெந்திருக்கும். இந்த பயத்தம்பருப்பு நல்லா வெந்திருக்கு, கோதுமையாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் வேண்டான்னு நினச்சா எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்தும் விட்டுக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு மிளகு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து அதை தட்டிட்டு போடுறேன். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு போடுறதுனால மிளகு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா முழுசாக போட்டு சில சமயம் அதை தனியாக எடுத்து வச்சுருவா. அதனால இந்த மிளகு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தட்டிட்டு போட்டிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் பொங்கலோட. அப்போ வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், மிளகும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகமும் இப்போ நல்லா பொரிஞ்சதும் இஞ்சியை போடணும். இஞ்சி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டோம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பும் சில பேருக்கு வேண்டான்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவா முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் ஆப்ஷனல். முந்திரி போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சம்பா கோதுமை ரவையில் பண்ணுற இந்த பொங்கல் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது ஒரு ஹோல் ஃபுட், ரொம்ப நல்லது. அதில் ஃபைபர் நிறைய இருக்குது, அதில் நிறைய நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால இது
டயபெட்டிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வேண்டாம்னா போட்டுக்க வேண்டாம், முந்திரி வேணும்னா போட்டுக்க வேண்டான்னு. யார் வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் இதை. அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தனியாக கோதுமை வாசனைலாம் எதுவுமே இதில் வராது. அதனால் கண்டிப்பாக இந்த கோதுமை பொங்கலை பண்ணி சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு சப்போர்ட். உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான் எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நான் பண்ண முடியும். இல்லை அது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கனாலும் எனக்கு அது புரியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு லைக் பண்ணணுன்னாலும் லைக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சேனலுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பொங்கலை வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் பண்ணுறதுனால நல்லா குழஞ்சிரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அண்ட் டயபெட்டிக்காக இருக்கவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல சாப்பாடு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.